நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 7ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடனே புசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. ஆண்டவராகிய தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தருகிற ஆகாரத்தை நாம் சந்தோஷத்துடனே புசிக்க வேண்டுமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆகாரம் தந்து போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் உயிர் வாழுகிறதற்கு நமக்கு ஆகாரம் முக்கியமாக இருக்கிறது. ஆகையால் தேவன் நமக்கு அனுதினமும் ஆகாரத்தை தந்து நம்மை போஷிக்கிறவராக செயல்படுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தந்து நம்மை போஷிக்கிற அந்த ஆகாரத்தை நாம் எப்படி புசித்து வாழ வேண்டுமா? சந்தோஷத்துடனே நாம் புசிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நாம் புசிக்கிறதற்கு நல்ல ஆகாரத்தை நமக்கு தருகிறார். ஆகையால் அந்த ஆகாரத்தை நாம் சந்தோஷத்தோடு புசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரசங்கியின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டுவோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை அசைத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் மோசேயை கொண்டு ஆரோனை கொண்டு எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்து அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு சேர்க்கிறதற்காக ஆண்டவர் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களை விடுவித்து ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தின் வழியாக 40 ஆண்டு காலம் வழிநடத்தி வந்தார். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் போஷிக்கிறதற்கு ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருந்து அந்த ஜனங்கள் விரும்பி கேட்ட ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் சந்தோஷமா புசிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஒரு முறை தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரமாகிய மன்னாவை அவர்களுக்கு வரிசிக்க பண்ணி அந்த மன்னாவால் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் கர்த்தர். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, இறைச்சி வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையம் முழுவதிலும் காடையை வருவித்து காடைகளினாலே அவர்களுக்கு இறைச்சி ஆகாரம் கொடுத்து ஆண்டவர் அவர்களை திருப்தியாக்கினார் என்று வேதத்தில் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள், ஊழியம் செய்த நாட்களிலே 3 நாட்கள் இரவும் பகலும் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். அந்த பிரசங்கத்தை கேட்கிறதற்காக பல கிராமங்களிலிருந்து பட்டணங்களிலிருந்து வெளி தேசங்களிலிருந்தெல்லாம் கால்நடையாக மக்கள் நடந்து வந்து இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தைகளை 3 நாள் இரவும் பகலும் கேட்டு ஆனந்த சந்தோஷம் அடைகிறவர்களாக ஆண்டவர் பாருங்கள், அந்த பிள்ளைகள் மனமகிழ்ச்சி அடைகிறவர்களாக பரவசம் அடைகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை உண்டாக்குற வார்த்தையாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய காரியங்களை எல்லாம் அவர்களுக்கு நேர்த்தியாக தெள்ள தெளிவாக போதித்து அதன் பிறகு நித்திய தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அவர்களை போதித்து ஆண்டவர் அவர்களை திருப்தியாய் நடத்தினார். அப்படி அந்த நேரத்திலே பாருங்கள், அவர்கள் 3 நாள் இரவும் பகல் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு அவர்கள் ஊருக்கு புறப்படுகிறதற்கான நேரங்கள் வந்தது ஜனங்களுக்கு. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், 3 நாட்கள் உம்முடைய பாதத்தில் வந்து அமர்ந்து நீர் பேசின உம்முடைய உபதேசத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை மனதார கேட்டார்கள். இப்பொழுது ஊருக்கு புறப்பட இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். பிரயாணத்தினாலே சோர்ந்து போவார்கள்.
போவார்கள். ஆகையால் இவர்கள் ஆகாரம் வாங்குறதற்கு கிராமத்தில் போகும்படி இவர்களை துரிதமாய் அனுப்பிவிடும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து சீசர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டாம், இவர்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள், ஆகாரம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உடனே பாருங்கள், பேதுருடைய சகோதரனாகிய அந்திரேயா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது, வேறு ஆகாரம் எங்களிடத்தில் இல்லை, இவர்களை போஷிக்கிறதற்கு இந்த 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்கிறது, இது எம்மாத்திரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அந்திரேயாவும் சீசர்களுமாக சொல்லுகிறார்கள். உடனே பாருங்கள், இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நீங்கள் பந்தி அமர பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த 5 அப்பத்தை 2 மீனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த 5 அப்பத்தை 2 மீனை கைகளில் வாங்கி வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அதை ஸ்தோத்திரம் பண்ணி சீசர்கள் இடத்துல கொடுத்து, இந்த ஜனங்களுக்கு வயறார இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி பந்தி அமர்ந்த ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வைத்தார். பாருங்கள், அந்த 5 அப்பத்தை 2 மீனையும் புசித்த புருஷர்கள் 5000 புருஷர்களாக இருந்தார்களாம். பாருங்கள், அது மட்டுமல்ல, ஸ்திரீகள் புசித்தார்கள், பிள்ளைகள் புசித்தார்கள். எல்லாரும் திருப்தி அடைந்த பிறகு 12 கூட நிறைய மீதி எடுக்கவும் கிருபை செய்தார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த ஆண்டவரை தான் நாம் சேவிக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்முடைய தேவன். இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தர் உச்சிதமான கோதுமை போன்ற ஆகாரத்தை தந்து, கன்மலையிலிருந்து ஓடி வருகிற தேனை தந்து ஆண்டவர் நம்மை திருப்தியாக்கி நம்மை மகிழ்ச்சியாக புசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆகையால் நாம் சந்தோஷமாக புசித்து ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக இருக்கணும். அடுத்து திராட்சை ரசத்தை குறித்து சொல்லும் பொழுது, உன் திராட்சை ரசத்தை மன மகிழ்ச்சியுடனே குடி என்று சொல்லுகிறார். திராட்சை ரசம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கனி. அந்த கனியிலிருந்து புறப்பட்டு வருகிற திராட்சை ரசத்தை மக்களுக்கு பானமாக ஆண்டவர் கொடுத்தார். அதை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் பருகி அதை பானம் பண்ணி அவர்கள் நல்ல புஷ்டியும் பசுமையும் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அந்த திராட்சை ரசத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பானமாய் கொடுத்தபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், உன் திராட்சை ரசத்தை நீ மன மகிழ்ச்சியுடனே குடி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திராட்சை ரசம் என்கிறது மதுபானம் கிடையாது. அது மனிதர்களுடைய ஆகாரத்திற்காக பருகுகிறதற்கு தேவன் கொடுத்த நல்ல ஒரு பானமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. அதை குடிக்கும் பொழுதெல்லாம் இதை எங்களுக்கு ஆசீர்வாதமாக குடிக்கிறதற்கு தந்த கர்த்தருக்கு மகிழ்ச்சியும் மகிமையும் உண்டாகட்டும் என்று சொல்லி அவர்கள் மன மகிழ்ச்சியாக அதை குடிக்கிறதற்கு கர்த்தர் அதை அவர்களுக்கு போஜனமாக பானமாக கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணும் கரிசனையுமாக இருந்து ஆண்டவர் நம்மை போஷிக்கிறதற்கும் ஆண்டவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றுவது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. எபேசியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில், கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியிடத்தில் அன்பு கூர்ந்த மனைவியை போஷித்து காப்பாற்ற கடமையாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவருடைய மக்களை, அவருடைய சபையை போஷித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படி போஷித்து காப்பாற்றுகிறார்? அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே, அவருடைய மனவாட்டி சபை மக்களாகிய நம்மிடத்திலே அவர் அன்பு கூர்ந்து நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோபு பக்தன் இப்படியாக சொல்லுகிறான், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றிட்டு என்று சொல்லி அங்கே யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சபை மக்கள் ஆகிய நமக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த ஆகாரத்தை தந்திருக்கிறார், ஒரு பானத்தை தந்திருக்கிறார். அது என்ன ஆகாரம், என்ன பானம் என்று பார்ப்போமானால், அது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிற ஆகாரமாக, நித்திய ஜீவனை பெற்று நித்திய மகிமையிலே கலிகூர்ந்து வாழுகிற பானமாய் காணப்படுகிறது. அந்த ஆகாரம், அந்த பானம் என்னவென்று பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையிலே பிக்கப்பட்ட சரீரமும் இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தமும் தான் அந்த ஆகாரமும் பானமுமாய் காணப்படுகிறது. ஆகையால் கர்த்தருடைய சபை மக்கள் நித்திய ஜீவனை பெற்று பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்து இயேசுவோடு பந்தி இருக்கவும், நித்திய காலம் அவரோடு வாழ்ந்து ஆளுகை செய்கிறதற்காக பரலோக ராஜ்ய
ராஜ்யத்தின் மன்னாவாகிய பரலோக ராஜ்யத்தின் ஆகாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நமக்கு ஆகாரமாக போஜனமாக தந்து ஆண்டவர் பானமாக தந்து நம்மை ஆண்டவர் புசிக்கவும் குடிக்கவும் செய்து மனமகிழ்ச்சியாக கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக வாழ கிருபை செய்கிறார். அல்லேலூயா. இந்த ஆகாரம் தான் மெய்யான ஆகாரம். இது இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் என்கிற ஆகாரம். இந்த பானம் தான் மெய்யான பானம். இது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்கிற பானம். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தை புசித்து இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆவிக்குரிய ஆகாரத்தினாலும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான ஆகாரத்தை தந்து இயேசு கிறிஸ்து நம்மை போஷித்து பராமரித்து காப்பாற்றுகிறார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவினுடைய மாம்சத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தையும் சந்தோஷமாக பாருங்கள் போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியுடனே குடித்து பானம் பண்ணி ஆண்டவருக்குள்ளே மன மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது நம்மேல விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்காக இந்த பூமியில வாழுகிற கடைசி மூச்சு இருக்கிறது வரையிலும் என்ன கிரியைகளை நடப்பிக்கிறோமோ நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதற்காக நித்திய தேவனோடு வாழுகிறதற்காக நாம் என்னென்ன கிரியைகளை நடப்பிக்கிறோமோ அத்தனை கிரியைகளை தேவன் அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். அதை அங்கீகரித்திருக்கிறார். ஆகையால் நாம் தேவனுக்காக கிரியை நடப்பிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். நாம் செய்கிற எல்லா கிரியைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு அந்த கிரியைகள் மூலம் மிகுந்த பலனை தந்து ஆண்டவருடைய வருகையில் நித்திய ஜீவனை தந்து நித்திய ஆளுகையை நமக்கு ஏற்படுத்தி தந்து அதிலே நம்மை ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக மன மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள்ளே வாழ்ந்திருக்கவும் ஆண்டவர் நிலைத்திருக்கவும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் நம்முடைய கிரியைகளை அங்கீகரித்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் செய்கிற கிரியைகளை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய கிரியைகளை பரலோகத்தின் தேவன் அங்கீகரித்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உலகத்து மக்கள் செய்கிற கிரியைகளுக்கு பலனை இந்த உலகம் கொடுக்கிறதா இருக்கிறது. பரலோக தேவனுக்காக நாம் செய்கிற கிரியைகளுக்கான பலனை தேவன் அங்கீகரித்து பரலோகத்தில் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இந்த பூமியில் நமக்கு பலனை தந்து ஒன்றிலும் குறைவில்லாதபடி மன மகிழ்ச்சியாக வாழும்படி திருப்தி அடைந்து கர்த்தரை துதித்து வாழும்படி கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு சம்பூர்ணமாக தருவேன் என்று ஆண்டவர் வாக்குரைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனுக்கு நான் அளிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நாம் கிரியை செய்கிறவர்களாக செயல்படுவோம். ஆண்டவர் நமக்கு ஏற்ற பலனை, நல்ல பலனை, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற பலனை, நித்திய ஆளுகைக்கு ஏற்ற பலனை, நித்திய மகிமைக்கு ஏற்ற பலனை நமக்கு கொண்டு வர போகிறார். அது ஆண்டவருடைய நாளிலே நாம் பெற்று அனுபவித்து ஆண்டவரோடு மன மகிழ்ச்சியாக சந்தோஷத்தோடு புசித்து குடித்து மகிழ்ச்சியாக வாழ போகிறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 2-3 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த இடத்துல நில்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மிடத்திலே தந்திருக்கிற வேதத்தின் மேல நாம் பிரியமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக, இந்த வேத வசனத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி கர்த்தருடைய வேத வசனத்தில் பாருங்கள், பிரியமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மேல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அவருடைய வேத வசனத்தை தியானிக்கிற மக்கள் மேலும் ஆண்டவர் பிரியமாக இருந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராக, அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற, வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருந்து செயல்படுகிறார். அந்த பிள்ளைகளை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் செழிப்பாக வாழ வைக்கிறார் என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல
போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். பாருங்க, கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறானோ, நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருந்து செழிப்பாய் இருக்கிறான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் செய்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவராகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நாம்